இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2025 சைக்காலஜி பார்ட்டில் உள்ள டே 5 டாப்பிக்கான ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப் அப்புறம் ஏஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் இதில் பேசிக்ஸ் இருக்காது, ஒரு சில கீ கான்செப்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சம்மந்தமான ஒரு 20 கொஸ்டின் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கீ கான்செப்ட்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் கான்செப்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க, சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். இப்போ ஒரு பையன் 3 சப்ஜெக்டில் 3 விதமான மார்க்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா அவனோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 3 மார்க்ஸையுமே ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ அதே கான்செப்ட், ஒரு நிறைய நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சம்மேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை அது எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறதால நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரில் சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஏஜஸாக கொடுக்கலாம், சேலரி கொடுக்கலாம், ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை எந்த டைப்பில் வேணாலும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனை ஆட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. அதாவது ஆவரேஜாக ஒரு 10 பேருக்கு இவ்வளோ ஆவரேஜ் வருதுன்னு கொடுத்துருவாங்க. இப்போ பார்க்க போனால் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 30. அந்த 10 பேரில் உள்ள ஒருத்தர் 70 வயசுக்காரரை வெளியில் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு உமனை உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆயிடுது அப்படின்னா 5 குறைஞ்சிருது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த உமனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தெரியும் டோட்டல் மென்னு 10, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 30. அப்போ சம்மேஷன் ஆஃப் ஏஜ் என்னவாக இருக்கணும்? 10 பேருக்கு 30 அப்படின்னா 300 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 300 இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா 70 வயசு பர்சன் ஒருத்தர் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 300ல் நான் 70 ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு 230 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒருத்தரை ஆட் பண்ணுறோம், அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவரேஜ் என்ன ஆயிடுது அப்படின்னா 30 இருந்தது 25 மாறிடுது. ஸோ இதை தான் நான் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அப்போது 230 கூட ஒரு ஏஜ் ஆட் ஆகுது, அதே நம்பர் தான் கீழே, ஏன்னா ஒரு பர்சன் ரிமூவ் ஆகிட்டு ஒரு பர்சன் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ 10 இது என்னவா மாறுது அப்படின்னா 25 மாறுது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸுங்கிறது அந்த உமன், அதாவது லேட்டராக ஆட் பண்ண அந்த உமனோட ஏஜ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் உள்ள கான்செப்ட். ஸோ ஏஜ் 13 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்ட்னர்ஷிப் பேஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயங்க. ஒன்று கேபிட்டல் எவ்வளவு போட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது எவ்வளோ டைம், அதாவது எத்தனை தடவை, எத்தனை மாதத்துக்கு, எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு அமௌண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங்கிறது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதிலேருந்து ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ தான் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஷியோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ 5000 சொல்லி 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பி 3000 சொல்லி ஒரு 8 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணதில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இவங்க ரேஷியோ என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 5000 12 மாதத்துக்கு 60000 இருக்கும், அந்த 3000 8 மாதத்தில் 24000 இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட ரேஷியோ. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது 5:7. ஸோ இப்போ ஒருவேளை ப்ராஃபிட் 14000 கிடைக்குது அப்படின்னா அதை 7 பங்காக வைக்கும்போது ஒரு பங்கு 2000. அப்போ 2000 அப்படின்னா முதல்ல பர்சன் ஏக்கு என்ன போயிடும்? 5 பங்கு 10000 போயிடும். பர்சன் பிக்கு 2 பங்கு 4000 போயிடும். ஸோ இதுதாங்க இந்த இதில் உள்ள கான்செப்ட். ஸோ ஏஜ் ப்ராப்ளம்ஸ், அடுத்தாப்பில் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் 3 டைப்ஸில் வரலாம். ப்ரெசன்ட் ஏஜ், பாஸ்ட் ஏஜ், இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர் ஏஜ் வச்சு கூட வரலாம், இல்லை 3ஐயுமே கம்பைன் பண்ணி கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரியணும். அதாவது இப்போது ப்ரெசண்ட்டில் ஒருத்தங்களோட ஏஜ் 4:2 இருக்குது. ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் ஒரு 2 பேரோட ஏஜாக கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது 4:2 இருக்குது. 5 வருஷம் கழித்து அதே ப்ரொப்போர்ஷன் எப்படி மாறிடுது அப்படின்னா 2:1 மாறிடுது. ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது எனக்கு 4xன்னு இருக்குது, 2xன்னு இருக்குது. 5 வருஷம் அப்படிங்கிறத நான் +5 தான் எடுக்கணும். இந்த இடத்துல எக்ஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கிட்ட என்னவா மாறுதுங்கிறதுலையும் நான் எக்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசென்ட் ஏஜ் எக்ஸ் அப்படின்னா n நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா x + n, அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா x + 10. அதே இது n நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஆகோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா x - 10. ஸோ இதுதான் கான்செப்ட். இது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஏஜில் இந்த மாதிரி கான்செப்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ்லேருந்தே பிக் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள்,
சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 3 சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா, அதாவது 3 சில்ட்ரன்ஸு பார்ன் அட் இன்டர்வல் ஆஃப் 2, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி 3 குழந்தைங்க பிறகுது. அவங்களோட ஏஜோட சம்மேஷன் வந்து 66. அப்போது அந்த ஓல்டஸ்ட் சைல்டோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 விதத்தில் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை இப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது மொதல் குழந்தை எக்ஸு, அடுத்த குழந்தை x+2, அடுத்த குழந்தை x+4, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கிறதுனால. ஓகேங்களா, நான் இப்படியும் எடுத்துக்கலாம். பட் கேல்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். x-2 எக்ஸு x+2ன்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எக்ஸிலேருந்து எக்ஸுங்கிறது நான் நடுவில் உள்ள குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முந்தின குழந்தைக்கு எக்ஸ்லேருந்து 2 வயசு கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்த குழந்தைக்கு எக்ஸ்லேருந்து 2 வயசு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சம்மில் பார்த்திங்கன்னா அந்த 3 குழந்தைங்களோட ஏஜை சம்மேஷன் பண்ணோன்னா 66. ஸோ இந்த ஈக்குவேஷனில் -2ம் +2ம் கேன்சல் ஆகி எனக்கு டேரெக்டாக எனக்கு கிடச்சிரும். 3x = 66 கிடச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 22ன்னு தெரிஞ்சிடும். அதாவது எக்ஸுங்கிறது நடுவில் உள்ள குழந்தையோட வயசு. அப்போ ஓல்டஸ்ட் குழந்தைங்கிறது x+2 தான். அப்போ x+2ங்கிறது 24. அப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்னொன்று ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 3 அதாவது 3 டைம்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, அம்மா வந்து 3 டைம்ஸ் இருக்காங்க, பொண்ணு அதாவது ஏ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 1 டைம் இருக்காங்க. ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன ரேஷியோவாக மாறிடுது அப்படின்னா அம்மா வந்து 2 மடங்காக இருக்காங்க, பொண்ணு வந்து 1 மடங்காக இருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டுடேஸ் ஏஜ் ஏயோட இப்போ உள்ள வயசு என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட ஏஜ் வந்து 3x, ஏயோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட ஏஜ் 2x, ஏயோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அதை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றுறேன்னு சொல்லிவிட்டு 3x + 10 கீழே x + 10 அடுத்து என்ன ரேஷியோவாக மாறுது 2/1ன்னு போட்டுருவீங்க. ஸோ இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. என்னங்க காரணம்? வீடியோஸ் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த ஈக்குவேஷன் தப்பு. இதை இப்படி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இல்லை இந்த ரேஷியோ மாறுறதுக்கு இடப்பட்ட தூரம் வந்து 10 கிடையாது 20 வருஷம். அப்படி தானே? ஸோ ப்ரெசென்ட்டில் நான் வந்து இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது இங்கிட்ட ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது இங்கிட்ட ஒரு 10 வருஷம் இருக்குது. ஸோ நான் இடப்பட்ட தூரத்தை நான் 10ன்னு எடுத்துட்டேன் அவசரத்தில் அப்படின்னா அது தப்புங்க. ஸோ 3x + 20 x + 20 = 2/1 இப்படி எடுத்திங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோன்னா என்ன வரும்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3x + 20 2x + 14 வரும். ஸோ இதுலேருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். 3x அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இது எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி என்ன ஏஜாக இருக்கும் அப்படிங்கிறது 60 20. இதிலேருந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அதாவது ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் கொடுத்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 வயசு கூடியிருக்கும். அப்படி தானே? ஸோ இவங்களுக்கும் 20 கூடியிருக்கும், இவங்களுக்கும் இது கூடியும். இப்போ அவன் வந்து கேட்டிருந்தது கொஸ்டினில் கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா 2 பேருக்குமே 10 வயசு தான் கூடி இருக்கும். ஸோ அந்த இதுவும் நம்மளுக்கு கெஸ் பண்ண தெரியும். ஸோ கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் எழுதுனீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக தப்பாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 1, பிளைண்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. கொஸ்டின் என்ன டைப்பு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியாமல் பிளைண்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிற வெர்பலில் நம்மளால் மேக்ஸ் ஈக்குவேஷனாக மாற்ற தெரியணும். அவன் என்ன கொடுத்துருக்குறான், அது என்ன கான்செப்ட், எங்கே எக்ஸ் வரும், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா தான் கட்டாயமாக அந்த சம் வந்து கிளியர் ஆகும். 3வது பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்து ஒரு சம்மை 10 நிமிஷம் கழித்து சால்வ் பண்ணுறது நல்லது கிடையாது. அந்த எந்த சம்மை பார்த்தாலும் அந்த 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னா இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கொஷின் பேப்பர் எடுத்து சம் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ சொல்லிக் கொடுத்த எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கே சால்வ் பண்ணிடுங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.